My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நமக்கு வெற்றி என்பது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பார். என் வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 4 வகையான எனர்ஜிஸ் என்பது நமக்கு தேவையாகும். சரி பண்ணிக்கணும். நம்முடைய உடல், மனம், இதயம் மற்றும் ஆன்மாவை சரி பண்ணிக்கணும். இதற்காக செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாம அதற்காக அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நேரம் என்பது உறக்கணும். நம்முடைய கான்ஷியஸ்னஸ் என்பது டெவலப் ஆகணும் அப்படின்னா 4 வகையான சிஸ்டம்ஸ், 4 வகையான விஷயங்கள் சரி பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும். பாடி, மைண்ட், ஹார்ட் அண்ட் ஸ்பிரிட் 4 வகையான விஷயங்கள் செட் பண்ணிக்கும். எதுக்காக அப்படின்னா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு என்பது இருக்க முடியாது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு என்பது இருக்க வாய்ப்பு இருக்காது. உள்ள எது இருக்குமோ அதுதான் வெளியே ரிஃப்ளெக்ஷன் என்பது நமக்கு தெரியுது. உள்ள நம்ம எமோஷன்ஸ் ஆகட்டும், நம்முடைய எனர்ஜிஸ் ஆகட்டும், நம்முடைய இன்டென்ஷன்ஸ் ஆகட்டும், எதுவுமே சரியில்லை என்றால் வெளியில சரியாக இரு அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? அதற்காக முதலில் உடல் என்பது செட் பண்ணிக்கணும், அப்புறம் மைண்ட் என்பது செட் பண்ணிக்கணும், அப்புறம் நம்முடைய ஹார்ட் செட் பண்ணிக்கணும். அப்போ சோல் எனர்ஜி என்பது வெளியே வருது. நம்முடைய மைண்ட் என்பது ஒரு கிரியேட்டிவ் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். பவர் ஹவுஸ்ன்னா என்ன? நமக்கு தேவையான எனர்ஜி என்பது ஜென்ரேட் பண்ணும். எது ரிப்பீட்டடாக ஒரே எண்ணங்கள் எல்லாமே ஓடிட்டே இருக்குமோ மைண்டில், அதுதான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய உண்மை என்பது ஆகும். அதற்காக தினமும் தியானம் பண்றதுனால் நம்முடைய மைண்டு ஒரு டிசிப்ளைனுக்கு வந்து சரியான கிளாரிட்டி, சரியான நோக்கத்துடன் இணைந்திருந்தால் அந்த கிரியேஷன் என்பது நடக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் என்பது எப்படி செட் பண்றது? கருணை, அதாவது கைண்ட்னஸ், கம்பேஷன், இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே நம்முடைய இதயத்திலிருந்து ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் என்பது வெளியே வருது. எப்பவுமே சோகம், எப்பவுமே 4 பேருக்கு சோகம் கொடுக்கிற மாதிரி இருந்தால், யார் மேலேயும் எந்த விதமான கருணை ஆகட்டும், ஃபர்கிவ்னஸ் ஆகட்டும் இல்லை என்றால் நம்முடைய ஹார்ட் வைப்ரேஷன் என்பது 0 ஆயிடும். அதற்காக கம்பேஷன், கருணை என்பது எப்பவுமே இருக்கணும். கருணையுடன் இருந்தால் நம்ம வைப்ரேஷன், நம்ம எனர்ஜி என்பது ஜாஸ்தியாகும். நம்முடைய இதயத்தின் மூலம் வெளியே வருது. நாம நம்முடைய உடல் சரியாக பார்த்துக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்முடைய உடல், பௌதீக உடல் என்பது கான்ஷியஸ்னஸ் உடைய ஒரு வெசல், நம்முடைய சைத்தன்யத்திற்காக ஒரு கிண்ணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிண்ணமே இல்லை அப்படின்னா அந்த சைத்தன்யம் எங்கிருந்து வருது, இங்கே இருக்கும். அதற்காக கிண்ணம் என்பது கிளீனா இருந்தால் நம்முடைய கான்ஷியஸ்னஸ் என்பது நிறைய வேலை என்பது செய்யும், இல்லைன்னா ஆகாது. அதற்காகவே நம்முடைய உடலே கோயில் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், ஆன்மீக அனுபவங்கள் தேவை. அந்த ஆன்மீக அனுபவங்கள் பெறணும் என்றால் நம்முடைய உடல், மனம் இது ரெண்டுமே கிளீனா, சுத்தமா, தெளிவா இருக்கணும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய உடல் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும். வேற எந்த வகையான அசைவ உணவுகள் எல்லாமே சாப்பிடக்கூடாது. சைவ உணவு சாப்பிட்டால் பிராணிக் எனர்ஜி, பிராண சக்தி என்பது நிறைந்து இருக்கும். எதுல இருக்கும்? பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ல மட்டுமே இருக்கும். அந்த பிராண சக்தி என்பது இருந்தால் நம்முடைய உடல் எப்பவுமே இயல்பான நிலையில இருக்கும். அந்த பிராணிக் எனர்ஜி என்பது நம்முடைய மைண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு உதவும். நம்முடைய இதயம் எப்பவுமே நல்ல வைப்ரேஷனோட வைப்ரேட் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜி என்பது பிராணிக் எனர்ஜி, அது தேவைப்படும். அது சைவ உணவில் மட்டுமே இருக்கும். அசைவ உணவு சாப்பிட்டால் இந்த 4 வகையான பொருட்களான பாடி, மைண்ட், ஹார்ட் அண்ட் சோல் எல்லாமே டிஸ்டார்ட் ஆயிடும். நெகட்டிவா வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். எதற்காக இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னா உள்ள எது இருக்குமோ அதுவே வெளியே நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடக்கும். உள்ள நல்ல சுத்தமா, தூய்மையாக, நல்ல வைப்ரேஷனுடன் இருந்தால் அந்த வைப்ரேஷனை இதயத்தின் மூலம் வெளியப்படுத்தும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் எப்படி செட் பண்றது அப்படின்னா தினமும் தியானம் செய்தால் நமக்கு நல்ல செட் என்பது ஆகும். தியானம் செய்தால் உடலுக்கு தேவையான ஆற்றல், மனதுக்கு தேவையான அமைதி, இதயத்திற்கு தேவையான வைப்ரேஷன்
இது எல்லாமே செட் ஆனால் ஆன்மாவின் பேச்சு என்பது தெளிவா கேட்கும். தியானத்தின் மூலம் விஷன்ஸ், இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். இந்த நாளும் செட் பண்ணி அவை மெயின்டைன் பண்றது தான் இன்னர் மாஸ்டரி என சொல்லுவார். இந்த இன்னர் மாஸ்டரி இல்லை என்றால் அவுட்டர் வெக்டரி என்பது கிடைக்காது. யுவர் அவுட்டர் இஸ் a reflection of your inner. இது எல்லாமே செட் பண்றது யாரு அப்படின்னா நாமே செட் பண்ணிக்கணும் மை டியர். தினமும் பிரமிட் கீழே ஆகட்டும், பிரமிட் தொப்பி ஆகட்டும், பிரமிட்குள்ள ஆகட்டும், உட்கார்ந்து தியானம் செய்வதன் மூலம் எனர்ஜி எல்லாமே அலைன்மெண்ட் என்பது ஆகும். எனர்ஜி அலைன்மெண்ட் என்பது நடக்கணும். அப்போதான் நம்முடைய உடல், மனம் மற்றும் இதயம் என்பது செட் ஆகும். இதன் மூணும் செட் ஆனால் ஆன்மாவின் பேச்சு என்பது கேட்கும். பிரமிட் பயன்படுத்தால் இன்ட்யூஷன், கிளையர்வோயன்ஸ், கிளையராடியன்ஸ் இந்த மாதிரி சித்திகள் எல்லாமே சீக்கிரமா நமக்கு கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா 3 மடங்கு அதிகமாக மனம் என்பது அமைதியாக ஆகும். இந்த சித்திகள் எல்லாமே அமைதியான மனத்துக்கு மட்டுமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்மிக் எனர்ஜி வரதுனால் நம்முடைய ஆரா நல்ல கிளியராக இருக்கும், நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆரா எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அவ்வளோ ஆரோக்கியம் என்பது பெற முடியும். அவ்வளோ நெகட்டிவிட்டி என்பது நம்ம கிட்ட வராது. நம்முடைய ஆரா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட். அதற்காக தினமும் தியானம் என்பது மிக முக்கியமாக செய்யணும். புத்தகங்களை வாசிக்கணும், சத் சங்கம் செய்யணும். இது 3ம் செய்தால் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னர் இஸ் a reflection of outer is a reflection of inner என்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தி மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி என்ற புத்தகத்தை வாசிங்க. இந்த புத்தகம் வாசிச்சால் எவ்வளோ அழகாக புரியுதோ நமக்கு. நான் படிச்சிருக்கேன், மிக்க நன்றாக இருக்கு. எல்லோரும் வாசிங்க அந்த புக், தி மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.